பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்காக வந்துட்டு இருக்கிறாங்க யாரு கைஸ் வெல்கம் பேக் டு அவர் பைக்கர் பாய் சேனல். ஸோ நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட்ஸில் வர பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரியா இல்லை இந்த வீடியோலேயே வருது எனக்கு தெரியல எதாவது எங்கே கட் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ சிக்மங்களூரில் தான் இருக்கோம். சிக்மங்களூர்லேருந்து எங்கே கிளம்புறோம் மச்சான்? மறுபடியும் முதல்ல இருந்து சித்தலனகிரி பீக்கு அதெல்லாம் போக போகிறோம். ஸோ இருங்க அங்கே நான் காமிக்கிறேன், இதுவே இருக்கிறேன் காமிக்கிறேன். ஸோ திருப்பி காமிக்கிறேன் கைஸ். அப்படியே ஃபால்ஸ் அதெல்லாம் இப்படி போக போகிறது இல்லை. சித்தலனகிரி வியூ பாயிண்ட்டாக அது என்ன பீக்கு வரும் சம்திங் இதில் காணோம். இவ்வளோ இடம் இருக்குது சிக்மங்களூரில். நம்மளோட ரூம் இது. ஸோ ரூம் நம்பர் வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சிக்மங்களூருக்கு யாராவது வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ சித்தலனகிரி வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கண்டிப்பாக இன்னும் சாப்பிடல. அப்படியே போக போக நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, அதாவது நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்தலகிரி நீலகிரி இந்த மாதிரியான பிக்ஸ்லாம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப தூரம் தான் நம்ம வீட்டிலேருந்து காமிக்கணும், ரொம்ப கிட்டலாம் இல்லை. நம்ம கொஞ்சம் தூரமாகவே தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் போய் தான் ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்மங்களூர் ஊருக்கும் நம்மளோட இந்த சுற்றுலாத்தலங்கள்லாம் இருக்கிற பிளேஸுக்கும் தூரம். அதாவது எப்படி இது வந்து இதுவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடியே இருந்து ஊட்டியில் போய் சுற்றி பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் இது இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது. நமக்கு வந்து சிக்மங்களூர் மலைக்கு மேலே நம்ம ஸ்டே பண்ணலைன்றனால இப்படி தான் ரைட்டு இந்த மாதிரி தான் உள்ளே வந்துடுறானுங்க மாடு நாயின்னு. ஸோ தயவு செஞ்சு கர்நாடகா சைடு போனால் ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எவ்வளோ முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதில் நிறையா வந்து இருக்குது விஷயங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நாய் குறுக்கால டக்குன்னு வந்துடுது. ஸோ நமக்கே 4 வாட்டி 5 வாட்டி இது நடந்தது. மாடு வந்துச்சு, ஆகாஷ்க்கு ஒரு ஆன்ட்டிலாம் ஓடி வந்தாங்க. இந்த மாதிரி நிறையா நடக்குது. ஸோ கர்நாடகான்னு கிடையாது, நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னு கிடையாது, நம்ம தமிழ்நாடாக கூட இருக்கட்டும், சேஃபாக ஓட்டுங்க. இந்த மாதிரி நாய் குரங்குலாம் வருதுங்க, குரங்கு மாடு இது எல்லாமே பார்த்துக்கோங்க. நம்ம ஆட்களை தான் இது பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ கார்னரிங்லாம் வைக்கிறீங்க இந்த சென்ஸ் பத்திரமா வைங்க, கரெக்டாக பிளான் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன பரவாயில்ல அப்படின்லாம் வைக்காதீங்க. மண் இருக்க இடத்துல கார்னரிங் பண்ணாதீங்க. உங்கள் டயர் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும், சூப்பராக இருக்குது, அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படி இருந்தாலும் லைட்டாக வலிக்கி விட்டுருச்சுன்னா அவ்வளோதான், நம்ம ட்ராக்ஷன் மிஸ் ஆகிடும். ஸோ நானே பாருங்கள் லெஃப்ட்டில் மண் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி தான் அந்த மாதிரி மண்ணில் நம்ம வைக்கவே கூடாது கார்னரிங்கு. மேக்ஸிமம் ஸ்லோ பண்ணிக்கணும். பிரேக்ஸாக இருக்கட்டும், இன்ஜின் பிரேக்கிங்காக இருக்கட்டும் தெரிஞ்சிருக்கணும், எப்போ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும். பிரேக்ஸை ஓவராக கொடுத்தாலும் ப்ராப்ளம் தான். அதெல்லாம் தெரிஞ்சு ஓட்டுங்க. நாங்கள் ஸ்பீடிங் பண்ணுறோம் ஹில்ஸில் அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. நாங்கள் ஃபுல் சேஃப்டி கியர்ஸோடு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறோம். அதுவும் ஓவர் ஸ்பீடிங் இப்போல்லாம் பண்ணுறதே கிடையாது. முன்னே நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ மேக்ஸிமம் அதெல்லாம் குறைச்சி ஒரு ப்ராப்பர் டிரைவர், அதாவது ப்ராப்பர் ரைடராக மாறிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டோம். நம்ம இப்போ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, நம்மளும் இப்போ ரைடர் தான் கைஸ். ஓகே, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், அங்கே ரைடர்கிட்டேருந்து பேசி வ்ளாக் கட் பண்ணதோட அப்படியே நம்ம வர வேண்டிய பிளேஸுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் வந்து நம்ம சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்து வந்துட்டோம். சாப்பிட்டதுக்கு இப்படி தான் வ்ளாக் பண்ணல, ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. மட்டும் இல்லாமல் மோட்டோ வ்ளாக் நம்ம கம்மியாக தான் இந்த ட்ரிப் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அதனால் மோட்டோ வ்ளாக் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நம்ம ஏடிவியும் என்ஃபீல்டையும் தான் வரோம். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நம்பர் வந்து பாஸ் போடணும். அந்த நம்பரோடு சேர்ந்து இந்த வண்டி தான் போகுது அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி அதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன எதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். ஸோ கைஸ், அங்கே எப்படி என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாஸ் போட்டிருக்கணும், ஆர்எல்ஸ் பாஸ் போடலை அப்படின்னா இப்போ கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வேளை அந்த நான் சொன்ன மாதிரி லிமிடெட் சீட்ஸ் தான் 80, 85 அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் போகிறப்பயே. ஸோ அந்த மாதிரி சீட்ஸ் கம்மியாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த இது கிடைக்காது. அதனால் முன்னையே நீங்கள் மேக்ஸிமம் சிக்மங்களூர் போகிறீங்கன்னா பிளான் பண்ணி பாஸ் போட்டுருங்க. மச்சான் வேறு கொஞ்சம் இப்படி தான் ஓட்டுறோம் வண்டி, டபுள் வண்டி தான். ஸோ என்ஃபீல்டும் ஏடிவி மட்டும் தான் நாங்கள் பாஸ் போட்டிருக்கோம். அது 2 வண்டி தான் நம்ம போக முடியும். ஜூஸா வீட்டில் நிற்கிது, அதாவது நம்மளோட RC390 BS4 வீட்டில் நிற்கிது ரூமில். நம்ம இந்த 2 வண்டியில் தான் கைஸ் போகிறோம். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் மோட்டோ வ்ளாக் நம்ம கொடுக்கறதுக்கான ரீசன் வந்துட்டு பின்னாடி மச்சா இருக்கான். ஸோ அவன் எடுப்பான், நான் அப்படியே வந்துட்டு ஏர்பாஸ் பண்ணி நான் அவங்களுக்கு வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரொம்ப போகணும், ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. சிக்மங்களூர்லேயும் சரி இதுலேயும் சரி அப்படியே போக வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ், அப்படியே மாதிரி ஹில்ஸ் ஏறுற மாதிரி மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிறிதளவு நொடிகளில் அப்படின்ற மாதிரி டைமில் நம்ம சீத்தலகிரி அண்ட் முள்ளங்கிரி போயிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம ஊட்டி மாதிரி கீழே இருந்து மேலே ஏறுறோம். அதாவது நம்ம கீழேயே ஸ்டே பண்ணி தான் மேலே ஏறுற மாதிரி ஆகிப்போச்சு.
மேலே ஸ்டேஸ்லாம் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை பற்றின ஐடியாவும் எனக்கு இல்லை. பட் மேலேயும் ஸ்டேஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மேக்ஸிமம் ஆஃப் த வண்டிகள் வந்து கீழேயே தான் ஸ்டே பண்ணி அங்கேருந்து வராங்க. சிக்மங்களூர் நீங்கள் போட்டு ஸ்டேன்னு போட்டிங்கன்னா ரூம்ஸ் எல்லாம் கீழே தான் காமிக்கும். அங்கேருந்து நீங்கள் மேலே ஏறி தான் வந்து சுற்றுலாத்தலங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் பிளான் பண்ணி தான் கிளம்பி வர மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இந்த வழி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்குது, நம்ம வண்டியிலேயே முன்னாடி லைட்டாக டயர் தேஞ்சிருக்குன்னா பயமாக இருக்குது. ஸோ கைஸ், சித்தலகிரி வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து இன்னும் முள்ளங்கிரி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது இதே வழி தான் 3 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு தெரில. ஸோ இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். இங்கே தான் பைக்லாம் விட்டு ஏறி போகணும். நான் ஏறி போக vlog எடுப்பேன். ஸோ அங்கெல்லாம் போகிறாங்கல்ல எல்லோரும், அப்படி தான் மேலே போகணும். இதுதான் சீத்தலகிரி பீக் மேலே வியூ பாயிண்ட்டு. ஸோ போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை காமிக்கிறேன். நம்ம அப்படியே நடந்து போகலாம் கைஸ். கைஸ் அப்படியே நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் பயங்கர அப்படியே ஸ்டீப்பாக ஏறுது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் இந்த பக்கமாகவும் போகிறாங்க. அங்கே தான் நடந்து போகிறாரு பாருங்க ஒரு அங்கிள், உங்களுக்கு காமிக்குவா. அங்கே தான் போகிறாங்க. அப்படி இறங்கி அப்படியே உள்ளே போகணும். ஆனால் வந்துட்டு நம்ம இந்த வழியிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எல்லோரும் இந்த வழியில் தான் ஆனால் போனாங்க. ஸோ நம்ம அப்படியே ஏறி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கு மச்சான் பார்த்தீங்கன்னா ஏஸ்தட்டிக்காக வந்துட்டு இருக்கிறான். பேக் மாட்டு இதில் வேற ஃபோனில் வீடியோ வேற எடுத்துகிட்டு இருக்கான் இன்ஸ்டா ஸ்டோரிக்கு கிளைம் பண்ணுறத. மச்சான் அப்படியே இது விவேகம் படம். சரி கைஸ், நாங்கள் இப்போ கோணையாகவே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறிட்டு உங்களுக்கு காமிக்கிற முடியல வீடியோவை எடுத்துன்னு ஏறுறதுக்கு. கைஸ் கிட்டத்தட்ட அங்கேருந்து அப்படியே ஏறி வந்து வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குது கைஸ் வியூ. ஒர்த்து இவ்வளோ தூரம் ஏறி வர்றதுக்கு இருக்கு. உங்களுக்கு அவனை நிற்கிறாங்க கையா முயான்ட்டு சுற்றி. அதில் ரோடு போகுது, அதுதான் வந்துட்டு முள்ளங்கிரி வியூ மேலே போகும்னு நினைக்கிறேன். நம்ம அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அங்கே போவோம். பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபோனில் எந்த அளவுக்கு கவர் ஆகுதுன்னு தெரியல, நேரில் சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது கைஸ். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூ எப்படி இருக்குன்றத கீழே வந்துட்டு அந்த ஊர் பேர் சீத்தலகிரி வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீத்தலகிரி பீக் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து முள்ளங்கிரி பீக் வந்துட்டு முள்ளையங்கிரி பீக் வந்துட்டு இங்கே இருக்க இவங்களோட டாடா சுமோவில் தான் போகணும். என்ன ஏதுன்னா ரேட்டு பெஸ்ட்டு நாங்கள் வண்டியில் ஏறிட்டு சொல்கிறோம். ஸோ மச்சான் நவரே கொஞ்சம் நவுறா தொப்பை நவுத்துறான். அங்கே அதுதான் மேலே சீத்தலகிரி வியூ பாயிண்ட். இப்படி ஏறி போனோம், போயிட்டு வந்துட்டோம். இங்கேருந்து சுமோவில் தான் வந்து ரூட் அப்படி ஏறி சுற்றி அங்கே நான் காமிச்ச மாதிரி அங்கே போகணும் முள்ளங்கிரி பீக்கு. ஸோ போக நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறோம் கைஸ். ஆமாம், அந்த ஜீப்லேயே வட்டி வெயிட் பண்ணி ஏறிட்டோம். அதாவது ஒரு ஜீப் ஃபுல்லாக வாடகை எடுக்கிறோன்னா 200 ருபீஸு. இப்போ 2 ஃபேமிலி அதில் போகிறோன்னா நம்ம 100, அவங்க 100 பே பண்ணுவோம். ஸோ போகிறக்கு 100, மறுபடியும் அங்கேருந்து வரப்போ ஒரு ஜீப் எடுக்கணும்னா 200. அங்கேயும் ஷேரிங் இருந்துச்சுன்னா 100 பே பண்ணால் போதும். ஸோ அப்படியே நான் திருப்பி காமிக்கிறேன். பின்னாடி உட்காந்துருக்கேன், உங்களுக்கு காமிக்கணும் தான். ஸோ இப்படி தான் இருக்குது. நம்மளை பைக்கில் விட்டுருந்தா செம்மையாக இருந்திருக்கும். பைக்கில் விட மாட்டாங்க போல். இங்கே ஒன்லி இந்த சுமோ ஜீப்பு இங்கே இருக்க வெஹிக்கிளில் மட்டும்தான் போக முடியும். ஸோ இத்தனை பேர் போயிட்டுருக்கோம் இந்த ஜீப்பில். மச்சான் 2 பேர் முன்னாடி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி வீடியோ எடுக்கிறேன்ட்டு மூக்கால் அங்கே போயிட்டானுங்க. நாங்கள் பின்னாடி இந்த vlog எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் கைஸ். ஓகே, அவ்வளோதான். ஜீப் சஃபாரி போயிட்டுருக்குறோம். ரொம்ப நாள் கழிச்சு இதை பொலிரோவில் போனது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன். ஸோ நாங்கள் மேலே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் vlog எடுக்கிறோம் கைஸ். அப்படியே வந்து ஜீப்பில் இறங்கி அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். எப்படி இருந்துச்சு ஜீப் சஃபாரி? முன்னாடி உட்காந்துருந்தீங்களே ஜீப் சஃபாரின்னு இல்லை, சரிங்க போட்டு திருப்பி கூட்டு வந்துட்டாரு. நிறைய எப்படியே போடா படிக்கட்டுக்கு இதே ஈஸியாக. ஸோ மேலே அங்கே ஏறணும் கைஸ். கொஞ்சம் தூரம் தான், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு தான் காமிக்கிறேன். இது அதோட பீக், இது வந்து அதோட ஹைட் அதிகம். கர்நாடகாவில் ஹையஸ்ட் பீக் அவர் என்ன சொன்னார்னா முள்ளங்கிரி பீக். டிரைவரா தமிழ்நாட்டில் தொட்டபெட்டா எப்படியும் அது மாதிரி கர்நாடகாவில், அதாவது தமிழ்நாட்டில் ஊட்டி தொட்டபெட்டா மாதிரி கர்நாடகாவில் முள்ளங்கிரி பீக் தான் ஹை அப்படின்னு மச்சான் கேட்டு விசாரிச்சுட்டு வந்துருக்குறான் சொன்னார். ஸோ மிஸ்ட் அங்கேருந்து பார்த்தா வந்து இங்கேருந்து பார்த்தா வந்து என்னது சிக்மங்களூர் தெரியுமா? நம்ம மேலே போயிட்டு இன்னும் என்னென்னலாம் தெரியுதுன்றது
நாங்கள் அப்படியே காமிக்கிறோம். சூப்பராக இருக்குல்ல, பின்னாடியுமே சூப்பராக தான் இருக்குது வியூலாம். நாங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறோம் பேக் கேமரா. மிஸ்ட்லாம் பாருங்க, மிஸ்ட்டு காட்டு. வர வழியே வந்துச்சு, அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு மிஸ்ட்லாம். என்ன பண்ணுறாங்க? ஏறி வந்துட்டோம். ஒரு இது மேலே அங்கே போகுது, அதையும் நம்ம எடுத்து போய் பார்க்கலாம். ஃபுல் மிஸ்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு இதுன்னு நினைக்கிறேன், டெட் எண்டுன்னு நினைக்கிறேன். போனால் கீழே போயிடுவேன். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். முள்ளங்கிரி வியூ பாயிண்ட், சிக்மங்களூர். புகை தான் தேர்து, கீழே எதுவும் தெரில. மிஸ்ட்டு போனோன்னு நான் காமிக்கிறேன் கைஸ் முடிஞ்சா. மிஸ்ட்டுலாம் இல்லைன்னா இப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே தான் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த இடத்துல. அங்கேருந்து வந்தீங்கன்னா அப்படியே லீவ் ஃபுட்வேர். இது வந்து ஒரு கோயில் இது. சார் இது என்ன கோயில்? இங்கே லீவ் ஃபுட்வேர்னு கொடுத்துருவோம். நாங்கள்லாம் செப்பெல்லாம் கழட்டி விட்டு தான் மேலே போகிறோம். கோயில் பேர் என்ன இதுன்னா நான் உள்ளே போய்ட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். கோயில் பேர் அங்கே போட்டிருக்கு, ஸ்ரீ குருமேலு கேட்ரிஜ் முல்லப்பா சுவாமி முட்டா அப்படின்னு போட்டிருக்கு. அதுதான் இந்த கோயில் பேர். இங்கே ஏறி வர அந்த படிக்கட்டுலாம் ஜில்லுன்னு இருக்குது. இது இன்சைடு போல் இதோ போட்டிருக்கு. படி மச்சான் அப்படியே. This peak is the highest of 6,317 feet, 117 feet from the sea level. No one should climb to the peak of the temple. இந்த ஆக்சுவலி வந்து இந்த டெம்பிள் வந்து யாரும் ஏறக்கூடாது, அளவே பண்ணல முதல்ல. இப்போ அலோவ் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த பிளேஸ் யாரும் அலோவ் உள்ள ஆள் இருக்காங்க மாதிரி இருக்கேடா. இல்லை, நம்ம போகக்கூடாது. அப்படியா? ப்ரேயர் பண்ண மட்டும் தான் போகணும். இங்கே சுற்றி பார்க்க வரக்கூடாது ஃபஸ்ட். ஓகே இப்போ தான் அலோவ் பண்ணுறாங்க கைஸ். ஆனால் செம்மையாக இருக்குது. அங்கோட இங்கே இன்னும் சில்லுன்னு ஒரு மாதிரி மிஸ்டாக அப்படியே அந்த காற்று ஜில்லுன்னு அடிக்குது. நம்ம அங்கே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ சிக்மங்களூர் முள்ளங்கிரி வியூ பீக்கு வந்து தான் ஒர்த்து. அந்த வேனுக்கு நம்ம கொடுத்து வர காசு ஒர்த்து அவ்வளோதான் வருது. ஒரு ஆளுக்கு 25 தான் வருது. 100 ரூபா தான். போக 25 வர 25 ஒர்த்து கைஸ். ஆமாம், வேறு யாராவது கூட ஷேரிங் கரெக்டாக நினைக்கிறேன். அதான் நான் சொல்லிட்டோம், கீழே சொல்லிட்டோம். வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். மச்சான் என்ன பண்ணிட்டான்னா எப்பயும் போல் AD-32 சாவி அங்கே இதுலேயே வச்சுட்டு அப்படியே வந்துட்டான். அங்கே போலீஸ் அங்கிள் எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து பாட்டு போடாதீங்க. அதுக்கு ஒரு அங்கே அண்ணாண்ட நிற்கிற கேங் வந்து அதுக்கு ஃபைன் கட்டுறாங்க. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் கேரி பண்ணியிருந்தோம், அதுவும் கேரி பண்ணக்கூடாது, டஸ்ட்பினில் போடுங்க, இல்லை ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து இப்போது டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாரு. டாக்குமெண்ட்ஸ் காமிச்சு உங்கள் பைக்கான்னு தெரிஞ்சு கொடுக்கல அப்படின்ட்டு. நல்ல வேலை பதறி போயிட்டோம், எடுத்து வச்சுருந்தாங்க. நல்ல வேலை, இல்லைனா வந்துட்டு என்ன பண்ணியிருப்போனே தெரில. இங்கே கீ போடுறதுக்கு கூட கீழே தான் நம்ம போகணும். ஆல்ரெடி நமக்கு டைம் இல்லை சுற்றி பார்க்குறதுக்கும். ஸோ நல்ல வேலை. ஸோ எல்லாம் வரீங்க அப்படின்னா கீயெல்லாம் பத்திரமா கேரி பண்ணுங்கள். மெயினாக பைக் கீயை கேரி பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் தான் என்ஜாய்மெண்ட். அப்புறம் அதுவே வந்து நம்மளை நிறைய டைம் வேஸ்ட் பண்ணும், கெடுத்துரும் அந்த நாளே. ஸோ அவ்வளோ அதுக்காக தான் இந்த இதுக்கப்புறம் இங்கே எந்த கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்துட்டு நான் அப்புறமேட்டு ப்ளாக் பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ். அங்கே முள்ளங்கிரி பீக்லேருந்து அப்படியே கிளம்பி 13 கிலோமீட்டரில் அன்னம்மா தேவி ஃபால்ஸ் அங்கே வந்திருக்கோம். ஸோ நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே பேர் போர்டு, நேம் போர்டு நாங்கள் போட்டிருக்கா, அன்னம்மா தேவி ஃபால்ஸ். அதான் இந்த ஃபால்ஸ் பேர். இதுதான் இருக்குது. இது ரோட்லேயே இருக்குது. அப்படியே இந்த வழியாக தான் வந்தோம். அப்படியே ரோட்லேயே இருக்குது. ஓ என்னது விக்ரம் அண்ட் ஃபேமிலிக்கு எஸ்டேட். இருக்கட்டும் ஒன்றும் ஆகாது. மச்சான் ஹெல்மெட் எடுத்துக்கோங்கன்றான். ஸோ இந்த மாதிரி நிறைய இடம் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருக்குது கைஸ். அங்கெல்லாம் உள்ளே வந்தால் ஷூட் பண்ணப்படும்னு கூட போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ நேரில் செம்மையாக இருக்குது. இது கட்டி தான் இருக்காங்க, பில்ட் பண்ணி அடிக்கேட்டில் அப்படியே வர மாதிரி. ஆனால் நம்ம இங்கெல்லாம் இங்கே யாரையும் குளிக்குமா மச்சான் கால் நினைக்கலாம் அப்படின்ட்டான். ஸோ நம்ம மேலே போவோம். காற்று செம்மையாக வருது கைஸ். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. இங்கே வேணால் கால் நினைக்கலாம், நினைங்க. ஸோ இப்படி தான் கைஸ். இதுதான் அன்னம்மா தேவி ஃபால்ஸ். சூப்பராக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக சிக்மங்களூர் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் அப்படியே அந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு நம்ம பாபா புத்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள், அந்த டெம்பிள் போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுலேயும் வந்து கிளம்பியாச்சு. நம்மளும் ஆகாஷ் மச்சானும் என்ஃபீல்ட்லேயும் சந்தோஷும் அஸ்வினும் வந்துட்டு AD-VDயும் கிளம்பிட்டாங்க. ரோடு பயங்கர மோசமாக இருக்குது. கடகா முடகான்னு எல்லாம் கொட்டி விடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது.
இவன் வச்சிருக்க ஆங்கிள் கரெக்டாக இருக்கா மொபைலுக்கு, அவன் வச்சிருக்க ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இவன் நெஞ்சு சைடில் பிடிச்சிட்டு இருக்கான், அவனும் அப்படி தான் ஒரு மாதிரி பிடிச்சிருந்தான். இதெல்லாம் கரெக்டாக வருதா எதுன்றதெல்லாம் வந்து என்ஃபீல்டுனா என்ஃபீல்டுனும் ஏடிவினா ஏடிவினும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரோடு நீங்கள் பார்த்தாலே தெரியணும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கர்நாடகா ரோடு ஒஸ்ட்டு. அதை வந்து அகைன் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதே இடத்துல வந்து ரோடு சூப்பராக இருந்தால் அது வேறு மாதிரி போகலாம், பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது தான் டூரிஸ்ட் பிளேஸ்னால் இந்த அளவுக்கு. ஆனால் இவ்வளோ மோசம் இருக்குன்றது இல்லை கைஸ் வந்து பாபா புத்தாகிரி டெம்பிள் ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக சுற்றி மிஸ்ட்டு தான். பாபா புத்தன்கிரி இப்படி மேலே போனால் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. அது வந்து 5 o'clock முடிஞ்சிச்சான். எங்களோட பிளான் படி நாளைக்கு தான் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ பாபா புத்தாகிரி டெம்பிள் இந்த பக்கம் இதோ இங்கே வழி இருக்குல்லங்க, இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ அங்கே வழி இருக்கா, அந்த வழியாக தான் உள்ளே போகணும். இங்கே வண்டிலாம் பார்க் பண்ணிட்டு கேமரா ஃபோன்ஸ் கூட அலௌடு இல்லையா, வெளிலையே கொடுத்துடணுமா. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் எதுவும் நம்ம வீடியோலாம் காமிக்க முடியாது. இது எப்படி இருக்குன்றது தெரில, பட் ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த போலீஸ்கார அங்கிள் சொன்னார். அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா பாபா புத்தாகிரி டெம்பிளும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இதெல்லாம் ஒரே லைன் தான். நாங்களே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் மேலே போய் அது என்ன வச்சா ZV பாயிண்ட்ல பாபா புத்தன்கிரி அது மேலே, அது பேரே பாபா புத்தன்கிரி. அது மேலே ஒரு வியூ பாயிண்ட்டு. இது கோவில் டெம்பிள், அங்கே மேலே போனால் அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குன்ற மச்சான், அதெல்லாம் நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம் நாளைக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரே இதுவாக கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு டைம் ஆகிடுச்சு கைஸ், அதனால தான். ஸோ ஓகே, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அப்புறமே இன்னும் கொஞ்சம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.